நான் சுகுமார் ராம்நாட் எஸ் மீடியாவிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்த்தோம்னா திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிருந்தோம். அன்றைக்கி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த விஷயங்கள் எப்படி இருந்துச்சுன்னா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இன்றைக்கி நம்மளுக்கு மாற்றங்கள் நிறைய கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அதேமாதிரி அக்காமடேஷன், அப்புறம் ரெஸ்ட் ரூம்ஸு எல்லாமே புதுசு புதுசாக நிறைய பில்டிங் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த வேலை போயிட்டுருக்கறனால பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அந்த வேன் ஸ்டாண்டு இதெல்லாம் இருந்த இடத்துல தான் அதை பண்ணிக்கிட்டு இருக்கறனால, அப்படியே வேன் ஸ்டாண்டை அதுக்கு பக்கத்தில் தள்ளி கொண்டு போயிட்டாங்க. ஸோ லாங்காக அங்கேருந்து நம்ம வண்டியை நிப்பாட்டிட்டு கோயிலுக்கு போகிறதுங்கிறதே கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் நம்ம நடந்து போகிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அது போக பார்த்திங்கன்னா, நாளுக்கு நாள் மக்களும் பக்தர்களும் கூட்டம் ஜாஸ்தியாக வந்துக்கிட்டே இருக்காங்க. அன்றைக்கி மட்டும் நாங்கள் போயிருந்த அன்றைக்கி மட்டும் பார்த்தா 15,000லேருந்து 20,000 பேர் வந்திருக்காங்க. அதை நம்ம உள்ளே போயிட்டு வர்றதுக்கு, ஒரு தரிசனம் முடிச்சுட்டு வர்றதுக்கே ஒரு சிம்பிளாக சொல்லணும்னா ரூ. 100 டிக்கெட்டுக்கே நம்மளுக்கு ஒரு 2 மணி நேரம் ஆகுது. கரெக்டாக ஒரு 1 1/4க்கு உள்ளே போனால் 3 1/4 3:30க்கு தான் வெளியில் வந்தோம். அந்த அளவுக்கு நம்மளுக்கு அவ்வளோ தூரம் கூட்டங்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க. அதை எப்படி சரி செய்ய போகிறாங்கன்னு தெரியல. அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எதுவுமே பண்ணாமல், ஒரு வசதி இல்லாமல் ஒரு விஷயங்களாக தான் இருக்குது. அது சரியாக பண்ணாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். மக்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தேங்க்யூ.